தற்கால சபைகளில் காணப்படுவது போல விசுவாசி ஊழியக்காரன் என்ற பிரிவினைகள் மெய்யான கிறிஸ்தவத்தில் கிடையாது. ஒவ்வொருவனும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாகத்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்ற அவரோடு நாம் பண்ணின ஞானஸ்நானம் என்ற அவரோடு மரித்தேன், கிறிஸ்துவினால் பிழைக்கிறேன் என்ற உடன்படிக்கை காப்பதும், மலை பிரசங்கமாகிய கிறிஸ்துவின் கற்பனைகளை காப்பதும் அவசியம். அப்பொழுதுதான் ஒருவன் சிலுவை சுமக்க முடியும், ஆவிக்குரியவனாக மாற முடியும். ஆவிக்குரியவனாக மாறாத எவனும் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, ஊழியக்காரனாக முடியவே முடியாது. இது போலியான கிறிஸ்தவம். மெய்யான கிறிஸ்தவம் ஒருவனை இயேசு கிறிஸ்துவின் பூரணமான சாயலுக்குள் நிலைப்படுத்தும்.